எங்களுக்கு நிறைய ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் தெரிஞ்ச மாதிரி. பட் எங்களுக்கு அந்த டெடிகேஷன் வில் பவர் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் என்னோட அப்பா அம்மா என்னோட டீம் என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். கண்டிப்பாக செஸ்லையும் ஹையஸ்ட் லெவல் போகணுன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரெயினர்ஸ் இருக்கணும், ட்ராவல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நிறையா இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் செஸ்ஸுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. நிறைய கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஸ் வராங்க, கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது செஸ்ஸில் நிறைய பேர் வராங்க, செஸ்ஸில் பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க 2 பேருமே டாக்டர்ஸ், அதனால அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், அவங்களுக்கு இல்லாத மணியாக அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு எவ்வளோ டஃப்பாக இருந்தது? நீங்கள் சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் ஜேர்னியில் மெயின் திங் அப்பா அம்மா போத் டாக்டர்ஸாக இருந்தாலும் அப்பா ஹேட் டு குவிட் இஸ் ப்ராக்டிஸ். ஏன்னா என்னோட ட்ராவல் பண்ணணும், நல்ல டோர்னமெண்ட்ஸ், நல்ல நார்ம்ஸ், நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு அப்ராட் போய் ஆடணும். யூரோப்பில் மோஸ்ட்லி இந்த நார்ம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அங்கே போய் ஆடுறதுக்கு ஆப்வியஸ்லி அந்த ட்ராவலோட அந்த காஸ்ட் இருக்கும். அப்புறம் அந்த டைமில் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லை. ஸோ இட் வாஸ் our own money. அப்பா எனக்கு அக்கம்பெனி பண்ணதுனால ஸோ அப்பா ஹேட் டு குவிட் இஸ் ப்ராக்டிஸ். அம்மா மட்டும்தான் earn பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா கிளியராக அட் சம் பாயிண்ட் இப்போ அப்போ எந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சிச்சு? இந்த பாயிண்ட்ல எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் யாரும் இல்லை. பட் வென் வி வர் ரியலி ஸ்ட்ரகிளிங் எங்களோட அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலினே சொல்லுவேன். ஸோ அப்பா அம்மாவோட பேட்ச்மேட்ஸ் பேசிக்கலாக அவங்க வாலண்டியரியாக அவங்களே ஸ்பான்சர் பண்ணி என்னை அப்ராட் டோர்னமெண்ட்ஸ் ஆட வச்சாங்க. எங்களுக்கு நிறைய ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் தெரிஞ்ச மாதிரி. பட் எங்களுக்கு அந்த டெடிகேஷன் வில் பவர் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் என்னோட அப்பா அம்மா என்னோட டீம் என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். கண்டிப்பாக செஸ்லையும் ஹையஸ்ட் லெவல் போகணுன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரெயினர்ஸ் இருக்கணும், ட்ராவல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நிறையா இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் செஸ்ஸுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. நிறைய கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஸ் வராங்க, கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது செஸ்ஸில் நிறைய பேர் வராங்க, செஸ்ஸில் பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க 2 பேருமே டாக்டர்ஸ், அதனால அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், அவங்களுக்கு இல்லாத மணியாக அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு எவ்வளோ டஃப்பாக இருந்ததுங்கிறது நீங்கள் சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் ஜேர்னியில் மெயின் திங் அப்பா அம்மா போத் டாக்டர்ஸாக இருந்தாலும் அப்பா ஹேட் டு குவிட் இஸ் ப்ராக்டிஸ். ஏன்னா என்னோட ட்ராவல் பண்ணணும், நல்ல டோர்னமெண்ட்ஸ், நல்ல நார்ம்ஸ், நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு அப்ராட் போய் ஆடணும். யூரோப்பில் மோஸ்ட்லி இந்த நார்ம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அங்கே போய் ஆடுறதுக்கு ஆப்வியஸ்லி அந்த ட்ராவலோட அந்த காஸ்ட் இருக்கும். அப்புறம் அந்த டைமில் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லை. ஸோ இட் வாஸ் our own money. அப்பா எனக்கு அக்கம்பெனி பண்ணதுனால ஸோ அப்பா ஹேட் டு குவிட் இஸ் ப்ராக்டிஸ். அம்மா மட்டும்தான் earn பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா கிளியராக அட் சம் பாயிண்ட் இப்போ அப்போ எந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சிச்சு? இந்த பாயிண்ட்ல எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் யாரும் இல்லை. பட் வென் வி வர் ரியலி ஸ்ட்ரகிளிங் எங்களோட அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலினே சொல்லுவேன். ஸோ அப்பா அம்மாவோட பேட்ச்மேட்ஸ் பேசிக்கலாக அவங்க வாலண்டியரியாக அவங்களே ஸ்பான்சர் பண்ணி என்னை அப்ராட் டோர்னமெண்ட்ஸ் ஆட வச்சாங்க.